அழைப்புக்கு பதில் கொடுக்கணும், போய் சலாம் போட்டு திரும்ப வந்துடும், அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அழைப்புக்கு பதில் கொடுக்கணும். உணவை அருந்துவதும் அருந்தாததும் உன்னுடைய ஈமானை பொறுத்து இருக்கு. இவன் சம்பாத்திய ஹராமானது, இவன் சின்ன அட்டூழியத்துக்காக வேண்டி விருந்து போடுறான், வெறும் பெருமைக்காக வேண்டி நடக்குது, பல விருப்பங்களே வந்துரு வரணும். இப்படி எல்லாம் விருந்தினுடைய வகைகளை சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாவிகள் விருந்தளித்தால். இப்ப நிறைய கேள்விகள்லாம் வரும். ஒரு நாட்டில் வாழ்றோம், சகோதர சமுதாயம் எல்லாம் இருக்கு, அந்த மத உணர்வுகளை பேணி நடக்கணும், அவங்களுக்கு எல்லாம் சட்டம் கிடையாது. சகோதர சமுதாயம் அழைச்சானா அந்த மாற்று மத சகோதரனுங்கிற முன்னுரிமைக்காக போகணும். ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அந்த மாமிசங்கள் ஹலாலா ஹராமா. இப்ப யாருமே அந்த கேள்வி கேட்கறது இல்லையே, கேள்வியே கேட்கறது இல்லை. ஆனால் அவர்களுடைய விருந்தளிப்பை ஏற்றுக்கொள்வது சுன்னத்.